இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்ச இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து இந்த மாதத்திலும் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பு முடியவே முடியாது. இன்றைக்கு இந்த வார்த்தை, இந்த தலைப்பு நம் அன்றாட வாழ்க்கையிலே உபயோகிக்கிற ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தை தான், முடியாது. இன்றைக்கு அநேகர் சொல்ற காரியம் முடியாது, இந்த காரியத்தை செய்ய முடியாது அப்படின்னு. சில அம்மாமார்கள் சொல்லுவாங்க, பிள்ளைகளை பார்த்து சாப்பிட்ட உடனே தட்டை கழுவி விட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பிள்ளைங்க முடியாது. சில பெரியவர்கள் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு சொல்லுவாங்க, பிள்ளைகளை பார்த்து கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயேன் அப்படின்னு. முடியாது, எடுத்து தர முடியாதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் பிள்ளைகள் மொபைலை பார்க்காத, முடியவே முடியாது என்று சொல்லி விடுவது உண்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு அநேகர் முதல் மணிக்கு ஆலயத்துக்கு வந்துடணும் அப்படி சொன்னா முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லை என்று சொல்லி இன்றைக்கு அநேக காரியங்கள்ல நாம் சொல்வது உண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட சில காரியங்கள் முடியவே முடியாது என்ற சில காரியங்கள் உண்டு. அதைத்தான் இந்த வாரம் முழுவதும் நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது, முடியவே முடியாது என்பதை மையமாக வைத்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இன்றைக்கு பரிசுத்தம் இல்லாமல் தேவனை காண்பது முடியவே முடியாத ஒரு காரியம். பரிசுத்தம். இன்றைக்கு ஆலயங்களிலே இன்றைக்கு அநேகர் வருவதுண்டு. வரும்போது ஆலயத்துக்கு முன்பதாக அதுல எழுதப்பட்டிருக்கும், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்போ நம் தேவன் பரிசுத்தர் என்று சொல்லி நாம் நாவினால் அறிக்கையிடுவோம். ஆனால் பாருங்க, பரிசுத்தம் இல்லாமல் நாம் தேவனை தரிசிக்க முடியாது. யோசுவா வேதாகமத்திலும் குறிப்பிடப்படுகிறார், ஜனங்களை பார்த்து இன்றைக்கு நீங்க பரிசுத்தமாயிருங்க, நாளைக்கு கர்த்தர் உங்க நடுவிலே அற்புதம் செய்வார்னு சொல்றான். இன்னும் சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயை பார்த்து சொல்றான், பலி விருந்துக்கு நான் ஆயத்தமா வந்திருக்கிறேன், நீங்க பரிசுத்தமாய் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறான். எசேக்கியேல் சொல்றாரு, ஜனங்களை பார்த்து பரிசுத்தமா இருங்க, நீங்க பரிசுத்தமா இருப்பதை நான் பார்த்து ஆலயத்துக்கு வந்து தகன பலி ஸ்தோத்திர பலியை செலுத்துங்கள் என்று சொல்கிறான். பாருங்க, இன்றைக்கு பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கவே முடியாது. பாருங்க, பரிசுத்தம் என்ற உடனே எனக்கு நினைவுக்கு வருவது பிழையாம். பிழையாமை குறித்து வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. பாருங்க, என்னாகமம் 24:17 கண்கள் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழுந்தும் போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார் என்று சொல்லி இந்த பிழையாம் நாவிலே அறிக்கையிடுகிறான். இந்த பிழையாமை குறித்து சொல்ல வேண்டும் என்றால், இவன் புறஜாதியிலிருந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி எனும், அவன் யாரை ஆசீர்வதித்தானோ அவர்கள் ஆசீர்வதிப்பார்கள், இன்னும் யாரை சபிக்கிறானோ அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருந்த அப்படிப்பட்ட வல்லமை மிக்க தீர்க்கதரிசியாக அவன் இருந்தான். அவனை குறிக்கும் போது சொல்லும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து, இயேசு நட்சத்திரம், அவருடைய பிறப்பின் செய்தி, இந்த நட்சத்திரத்தை குறித்த ஒரு தீர்க்க தரிசனத்தை இந்த பிழையாம்
அறிவித்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பரிசுத்தம் இல்லாமல் போனான். பாருங்க, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15-16 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்த பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள், அவன் அநீதித்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பாசையை பேசி தீர்க்கதரிசியுடைய மதிக்கேட்டை தடுத்தது என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவன் அநீதியின் கூலியை விரும்பி அவன் ஆண்டவர் தேவன் தனக்கு கொடுத்த அந்த தீர்க்க தரிசன பரிசுத்த தேவன் இழந்து போனான். பாருங்க, அந்த மிருகம் அவனை என்ன செய்தான்? அவன் மதிக்கேட்டுல இருந்து தடுத்து நிறுத்தினதான். பாருங்க, இன்றைக்கு அநேகர் பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்மளால பரிசுத்தமா வாழ முடியறது இல்ல. கைகளிலே சுத்தம் இல்லை. இந்த பிழையாமை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்கே பாலாக் என்ற ராஜா அவன் சொல்றான், எப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும் என்று இந்த தீர்க்கதரிசி அழைத்து கொண்டு வருகிறார். ஆனால் அந்த பிழையாம் என்ன செய்கிறான்னா, இந்த பாலாக் என்னுடைய வீடு நிறைய வெள்ளியோ தங்கமோ என்ன கொடுத்தாலும் நான் தேவனுடைய வார்த்தை விட்டு விலக மாட்டேன் என்று வைராக்கியம் பாராட்டின அந்த பாலாக். இன்னும் அவன் நாவினால் அறிக்கையிடுறான், நீதிமானை போல என்னுடைய மரணம் இருக்கணும், என்னுடைய மரணம் நீதிமானுடைய மரணத்துக்கு ஒப்பாய் இருக்கணும்னு அறிக்கையிட்ட இந்த பிழையாம் கடைசியில் அவன் வெட்டுண்டு மரித்து போனான். இஸ்ரவேல் ஜனங்களே அவனை வெட்டி கொலை செய்து விட்டார்கள். இவ்வாறு இந்த பிழையாமுடைய மதிக்கேடு அவனை அழித்து விட்டது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் கூட சில நேரங்களில் ஆண்டவரை தரிசிக்க வேண்டும், ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம பரிசுத்தமா வாழணும்னு நாம் ஆசைப்படுறோம். ஆனா சில நேரங்களில் அது முடியவே முடியாத நிலைமையில நாம் தள்ளப்பட்டு விடுகிறோம். காரணம், பரிசுத்தம் இல்லாமல் இறைவனை தரிசிக்க முடியாதுன்னு ஒரு வசனம் சொல்லுது. மத்தேயு 5:8 இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பிரியமானவர்கள், இன்றைக்கு நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில முடியாத ஒரு காரியம் பரிசுத்தம். கடைசி காலத்துல இருக்கும். இருதயத்துல சுத்தமா இருக்கும்போது கண்டிப்பா நிச்சயமாக ஆண்டவரை தரிசிக்க முடியும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலே எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு ஏசப்பா, பரிசுத்தம் இல்லாமல் இறைவனை தரிசிக்க உண்மை காண முடியாதப்பா. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் பரிசுத்தத்துல உண்டு இருக்கிறோம். நாங்க ஏசப்பா உங்களுடைய சமூகத்திலே பரிசுத்தமா வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுடைய இருதயத்திலே சுத்தத்தை கொடுங்க ஏசப்பா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு நீங்க பேசுங்க. உங்களுடைய பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை ஒவ்வொருவர் மேல இறங்கட்டும் ஏசப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நாங்கள் உண்மை தரிசிக்க உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்க. துதிக்கான மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை